இஸ் கமல்ஹாசன் அஹெட் ஆஃப் ஹிஸ் டைம் இல்லை நமக்கு தான் அவர் பண்ற படங்கள் புரியலையா? கமல்ஹாசன் அப்படின்றவரை பத்தி பேசும்பொழுது நம்ம யூஸ் பண்ற காமனான வேர்ட் என்ன அப்படின்னா, அவர் பண்ற படங்கள் எதுவுமே நமக்கு புரியலையே அப்படின்றதுதான் காமனான வேர்ட். ஏன் ஈவன் அவருடைய ஃபேன்ஸ்க்கே ஒரு சில படங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு. எனக்கெல்லாம் ஒரு சில படங்கள் ரொம்ப வருஷமே ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எதனால அந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரியும் எந்தெந்த படங்கள்ல அவர் அஹெட் ஆஃப் டைம் அப்படின்ற மாதிரி பிளே பண்ணியிருப்பாரு அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஓகே, இன்னைக்கு நமக்கு நார்மலா தெரியுற பல விஷயங்கள் கமல்ஹாசன் எப்பவோ சினிமால ட்ரை பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். இதை யாராலையும் இக்னோர் பண்ணவே முடியாது. இல்ல நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்பெல்லாம் யாரும் சொல்லவே முடியாது. இப்போ கஷ்டப்பட்டு பண்ற விஷயங்கள்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி கமல் அவர்கள் சினிமா துறையில சாதிச்சிட்டாரு. ஆனா லிட்ரலா அந்த டைம்ல அந்த படத்தை பார்த்து நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆயிருப்போம், ஏன் கிரிட்டிசைஸ் பண்ணிருப்போம், என்ன ஸ்டோரி இது, என்ன லைன் இது, என்ன இது அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் எல்லாருடைய தாட்குள்ளும் இருந்துச்சு. ஆனா இப்போ அதே படங்களை நம்ம கல்ட் கிளாசிக் மாஸ்டர் பீஸ் அப்படின்ற மாதிரி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். எதனால அவர் அஹெட் ஆஃப் டைம் அப்படின்னு இருக்காரு அப்படின்னு இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியல. ஈவன் அவரையே உட்கார வச்சு ஒரு இன்டர்வியூ எடுத்து ஏன் நீங்க அஹெட் ஆஃப் டைம்ல இருக்கீங்க அப்படின்னு கேட்டா அவருமே என்ன சொல்லுவாரு அப்படின்னா ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்வாருன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் யூஸ்வலா கமல் அவர்கள் ஒரு இன்டர்வியூல உட்கார்றாரு அப்படின்னா இந்த இன்டர்வியூ ஒரு 1000 புக்ஸ்க்கு ரிலேட்டடான ஒரு நாலேஜ் தான் கொடுத்திருப்பாரு. எஸ்டர்டே நைட் ஐ சா 2 இன்டர்வியூஸ். ஒன்னு சுதர் கூட, ஒன்னு கோபி அண்ணா கூட. 2 இன்டர்வியூஸ்லயுமே அவர் பேசுற விஷயங்கள், அவர் சொல்ற விஷயங்கள் ஆகட்டும், எதுவுமே நம்ம ஒரு ஆன்சர் யோசிச்சு வச்சிருப்போம். இப்போ ஒரு ஹோஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா யூஸ்வலா நம்ம ஒரு ஆன்சர் யோசிச்சு வச்சிருப்போம். ஆனா கமல் அவர்கள் சொல்ற பதில் அப்படின்றது வேற மாதிரி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கோபி அண்ணா ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு, நாங்க தான் உங்களை கமல்ஹாசன் அப்படின்னு கூப்பிடுறோம், ஆனா எங்களுடைய முந்தைய தலைமுறையில இருந்த அக்காகள் இல்ல மற்றும் சில கமல் அப்படின்ற ஒரு உரிமையோட கூப்பிடுறாங்களே, அது ஏன்னு என்னைக்கா யோசிச்சிங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்பொழுது அப்போ அப்படி கூப்பிட்டாங்க, இப்போ கமல் சார் அப்படின்னு கூப்பிடுறாங்க, கமல் சார் அதை கொஞ்சம் கொஞ்சமா அதை மாத்தி சார் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம அந்த ஒரு இதுல பார்வையில யோசிச்சிருக்கவே மாட்டோம். ஆனா அவர் பர்டிகுலர்ல அந்த ஒரு பார்வையில கொடுத்திருக்காரு. எனக்கு தெரியல கோபி அண்ணா ஆஃப்டர் தட் இன்டர்வியூக்கு அப்புறம் கோபி அண்ணா எப்படி ஃபீல் பண்ணாரு அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன்னா நிறைய விஷயங்கள் அவர் கேட்ட கொஸ்டினே ஒரு டீப்பான கொஸ்டின் தான். ஆனா அதுக்கு ரொம்ப டீப்பரான ஆன்சர் கொடுக்கறதுலாம் யாராலையும் முடியாது. ஸோ கம் பேக் டு ஆர் ஸ்டோரி. ஸோ நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா அந்த ஸ்டோரி எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்றது, இதெல்லாம் ஒரு கதையா, அதெல்லாம் ஒரு மூவியா அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டிருக்கோம். ஆனா இப்போ அதுதான் நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நாயகன் எடுத்துக்கோங்க. நாயகன் ரிலீஸ் ஆகிற டைம்ல ஒரு கேங்ஸ்டர் ஸ்டோரி, இந்த மாதிரி ஒரு படம்லாம் அக்செப்டே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியான டாக்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஒரு கிரிமினல் எப்படி மக்களோட ஹீரோ ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதை பேஸா வச்சு நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க. அந்த படங்கள்லாம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஆப்வியஸா நான் ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் தட் மூவிஸ் நேம். ஆனா அந்த படங்கள்லாம் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா போலீஸ் காப்பாத்தல, மக்களுக்கு மனுஷன் தான் நிற்பான் அப்படின்ற மாதிரி அதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். ஆஃப்டர் தட் ஒன்லி வி கேம் டு ரியலைஸ், ஓகே இதை என்னைக்கோ ஒரு மனுஷன் பண்ணிட்டாண்டா, அதை நம்ம இன்னைக்கு தான் பார்க்கறோம் அப்படின்றத நம்ம ரியலைஸ் பண்ணோம். லா அண்ட் ஜஸ்டிஸ் ஃபெயில் ஆகிற இடத்துல ஒரு இண்டிவிஜுவல் தன்னுடைய பவரை அங்க எடுக்கிறாரு அப்படின்னு தான். நாயகன்ல ஒரு பிளே ஏரியாவை பெர்ஃபெக்டா பிளே பண்ணிருப்பாங்க. கமல் அவர்கள் அந்த இடத்துல பயங்கரமா எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்பாரு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு மேல வேற ஏதாவது எக்ஸாக்டான வார்த்தை இருக்குமான்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு நம்ம ஆன்டி ஹீரோ, மார்லி கிரே கேரக்டர்ஸ் பத்தி ரொம்ப கேஷுவலா பேசுறோம். ஆனா அந்த டைம்ல நாயகன் வந்தப்போ காம்ப்ளெக்சிட்டியை மெயின் ஸ்ட்ரீம்ல அக்செப்ட் பண்றதுக்கு மக்களுக்கு ரொம்ப டைம் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பட் இப்போ அதை நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த விஷயம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தா விருமாண்டி. இப்போ கேஷுவலா எல்லாரும் நான் லீனியர் ஸ்டோரி டெல்லிங் அப்படின்றத பேசுறோம். ஏன் டபுள் த சைட் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும் அப்படின்றத பேசுறோம். மல்டிபிள் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்ற லைனையும் பேசுவோம். ஆனா அந்த டைம்ல இது எல்லாத்தையும் ஒரு மூவில ஒரு மனுஷன் கொடுத்திருக்காரு. எவ்ரி ஸ்டோரி ஹாஸ் அ 2 sides அப்படின்றத அவர் ப்ரூவ் பண்ணிருப்பாரு. கமல் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லுவாரு, அதே பசுபதி அவர்கள் சொல்லும் பொழுது டிஃப்ரெண்டா இருக்கும். இவர் சொல்றது உண்மையா, அவர் சொல்றது உண்மையா, அப்ப யார் சொல்றதுதான் உண்மை அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டின் இருக்கும். அண்ட் தவிர்த்து யார் சொல்லும் போது அந்த விஷயம் போர் அடிக்காது. கமல் அவர்கள் சொல்ற அதே விஷயத்தை தான் பசுபதி அவர்களும் சொல்லுவாரு. The modulation is different. அதை தவிர்த்து அங்க போர் ஆச்சா அப்படின்றது கொஸ்டின் மார்க் தான். இதே மாதிரி இப்போ மகாராஜா மூவில இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா அதை வேற நபர்கள் சொல்ல மாட்டாங்க, ஒரே நபர் தான் சொல்லுவாரு. சேதுபதி ஒரு கதை சொல்லும் பொழுது ஸ்டேஷன்ல 3 தடவை கதை சொல்லுவாரு. 3 தடவையும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மெத்தட்ல தான் சொல்லுவாரு. ஐ டோன்ட் வாண்ட் டு கனெக்ட் திஸ், பட் ஸ்டில் இது எப்படி இருக்கு அப்படின்றது நான் சொல்றேன். இதுல யார் சொல்றத நம்புறது அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். ஆனா கம்பேர்ட் டு மகாராஜால விஜய் சேதுபதி சொல்லும் போது அவர் எந்த எமோஷன்ல அதை
கேரி பண்ணியிருப்பாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து அங்கே ஓடிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், விருமாடியில ஒரு இன்சிடென்ட் நடக்கும். அந்த இன்சிடென்ட்டை 2 பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பார்க்க வச்சிருப்பாங்க. சேம் இன்சிடென்ட், டிஃப்ரெண்ட் நரேஷன், டிஃப்ரெண்ட் ட்ரூத். இந்த இடத்துல தான் அப்ப நம்ம யாரை நம்புறது அப்படின்ற கொஸ்டின் மார்க்கும் ஆடியன்ஸ்க்கு வந்துச்சு. இஸ் திஸ் ட்ரூத் இட் செல்ஃப் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் பேஸ்டா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கும் வந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன் அன்பே சிவம். இந்த அன்பே சிவம் மூவி எடுத்துட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட், இப்போ கூட காலையில கூட ஒரு கமெண்ட் படிச்சேன், என்னோட ஃபேவரட் மூவி வந்து அன்பே சிவம் அப்படின்ற மாதிரி. பட் இங்க கரண்ட் போயிடுச்சா, கடற்கரை ஷூட் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசரத்துல வந்து நான் வந்துட்டேன். இல்ல கிவ் ரிப்ளை ஃபார் திஸ் இன் திஸ் வீடியோ ஆல்சோ ஐ கிவ். என்ன அப்படின்னா அன்பே சிவம் தான் அவருடைய ஃபேவரட் மூவி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. எஸ் டு பி ஃப்ராங்க், எனக்குமே வந்து அன்பே சிவம் வந்து ஒரு ஃபேவரட் மூவி. எதனால அப்படின்னு நான் சொல்றேன். அண்ட் தென் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, எதுக்காக வந்து அதை எடுத்துக்க டைம் ஆச்சு, அன்பே சிவம் எடுத்துக்கிறதுக்குமே ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அன்பே சிவம் ரிலீஸ் ஆன டைம்ல இதென்ன காமெடியா, பிலோசபியா, என்ன ட்ரை பண்ணியிருக்காரு, என்ன சொல்ல வராரு அப்படின்ற நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. ஆனா இப்போ அந்த மூவியை பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்கோம். அன்பு தான் எல்லாம், ஒரு மனுஷக்குள்ள இருக்கிற அன்பு தான் வந்து மற்றவங்களை காப்பாற்றும் அப்படின்ற மாதிரியான இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம். அண்ட் தென் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 1000 people அது அவங்களுடைய ஸ்டோரியில, ரீல்ஸ்ல, இன்ஸ்டாகிராம்ல ரீக்ரியேட் பண்றது கொண்டு வச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஒரு பர்சனுக்கு ஃபீட் பண்றாங்க, இல்ல ஒரு டாக்ஸ்க்கு ஃபீட் பண்றாங்க, இல்ல வேற யாருக்கா சாப்பாடு கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த பாட்டு இல்லாத ஒரு ரீல நீங்க பார்க்கவே முடியாது அப்படிதான் சொல்லணும். நான் வந்து நிறைய இடங்களை பார்த்திருக்கேன். ஒருத்தவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க, ஏதாவது ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னாலே பேக்ரவுண்ட்ல எந்த சாங் தான் ஓடிட்டு இருக்கும். Because the film was talking about compassion, humanity, love, religion, politics and most importantly மனுஷனுக்கு மனுஷன் தான் கடவுள் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐடியா ரிலீஸ் ஆன டைம்ல நிறைய பேருக்கு டைஜஸ்ட் ஆகல அப்படின்னு தான் சொல்லுவோம். யாரா சொன்னா மனுஷனுக்கு மனுஷன் தான் கடவுள் எப்படிடா நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்துக்கு வருவாங்க. ஆனா இப்பயும் அதை நம்ம வந்துட்டு ஏத்திசம் அப்படின்ற ஒரு பேர் வச்சு கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ ஒரு சில பேருக்கு இப்போ அது டைஜஸ்ட் ஆகல, யாரு என்ன சொல்றது. நிறைய சொல்ல போனோம் அப்படின்னா நிறைய மூவிஸ், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம சொல்லிட்டு போகலாம். ஆல்ரெடி நம்ம பேசின மாதிரி தான் தசாவதாரம். இப்போ நமக்கு வந்து நிறைய டெக்னாலஜி, ஏஐஸ் அண்ட் எவ்ரி திங் இருக்கு. ஆனா அந்த டைம்ல வந்துட்டு அதெல்லாம் இருந்துச்சா, அதெல்லாம் ரொம்ப ஈஸியா போயிட்டு ஒரு பர்சனால வந்து ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா கொஸ்டின் மார்க் தான். அந்த கொஸ்டின் மார்க் டைம்லேயே ஒரு மனுஷன் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஐ கேன் டூ தட், நான் வந்து இந்த ரிஸ்க் எடுப்பேன், ஒரு ஃபிலிம்காக, ஒரு சினிமாக்காக நான் இந்த ரிஸ்க் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை வந்து ப்ரூவும் பண்ணியிருக்காரு அப்படின்னா இட் பணன்வாந்தி கமலஹாசன். ஒரு சில நேரம் இந்த கமலஹாசன் அவர்களுடைய ஃபேன்ஸாலே புரிஞ்சுக்க முடியல அப்படின்ற மாதிரி தான் சொல்ல முடியும். பிகாஸ் ஃபேனா இருக்கும் போது நம்ம அவர் ஒரு லெஜெண்டா அப்படிதான் பார்த்துருப்போம். ஆனா கமலஹாசனுக்கு அவர் வந்து ஒரு லெஜெண்டாலாம் பார்க்க தேவையில்ல. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும், அது வந்து ரிஸ்க் எடுக்க வந்து ரெடியா இருப்பாரு. லைக் நான் என்னைக்கா ஒரு நாள் வந்து அவங்க ஆடியன்ஸ் வந்து அந்த மூவி புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற ஒரு தாட்ல தான் இருப்பாரு. ஸோ தட் லைக் கமல் அவர்களுடைய ஃபேன்ஸுமே எந்த செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருப்பாங்க அப்படின்னா, நீங்க வந்து 1000 crore ஹிட் கொடுக்க வேண்டாம், இந்த மாதிரி ஹிட் கொடுக்க வேண்டாம், பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ்ல வந்து பட்ஜெட் அடிக்கிற ஒரு மூவியா இருக்க தேவையில்ல, கருத்துள்ள படங்கள் வந்து எத்தனை பேருக்கு வந்து இப்போ பார்க்க ரெடியா இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இதை நம்பி தான் கமல் அவர்கள் வந்து இத்தனை மூவி எடுத்தாரா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்கு. ஸோ இதே வந்து நம்ம அப்பா அம்மா காலத்துல இருக்கும்போது நம்ம கேட்டிருந்தோம் அப்படின்னா அப்பா அம்மாலாம் என்ன சொல்லியிருப்பாங்க, எங்க அப்பாலாம் டு பி ஃப்ராங்க் ஹீஸ் அ கம்ப்ளீட் கமல் ஃபேன். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு டைரக்ஷன் அப்படின்ற மாதிரிலாம் வந்திருந்தேன். ஸோ அவங்களுக்குமே அந்த ஐடியா இருந்திருக்கு, அந்த தாட் ப்ராசஸ் இருந்திருக்கு. எல்லாருமே வந்துட்டு இதை நோக்கி போக மாட்டாங்க, பட்ஜெட் நோக்கி போக மாட்டாங்க. ஒரு சில பேர் வந்து ஹியூமானிட்டி நோக்கி, ஒரு சில பேர் வந்து நாலேஜ் நோக்கி போவாங்க அப்படின்றது வந்து அவர் ப்ரூவ் பண்ணாரு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன் வந்து அவர் நம்மளை விட அஹெடா இருக்காரு அப்படின்னா இதுதான் ஆன்சர் அப்படின்னு நான் சொல்லுவேன். லைக் அவர் வந்து நம்மளை தாண்டியா நிறைய விஷயம் யோசிக்கிறாரு. அவர் வந்து சொல்ற விஷயம் அதான், நான் வந்து ஃபியூச்சர் ஜென்ரேஷன் ஆஃப் ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து என்னுடைய ஷோல்டர்ல நின்று சினிமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ அவருடைய மைண்ட் செட் என்னவா இருக்கு, அவர் வந்து கலைத்துறைக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அந்த விஷயம் இருக்குல்ல, தட் இஸ் ரேர். உண்மையாவே அது ரேரான ஒரு விஷயம் தான். நான் வந்தேன், படம் நடிச்சேன், எனக்கு பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஒரு செட் ஆஃப் அமௌண்ட் வந்துச்சு, நான் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணேன், ப்ரொடியூஸ் பண்ணேன் அப்படின்னு இல்லாம he is doing somewhat differently, you know guys. அதுதான் வந்து பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் அது வந்து ஒரு சில பேர் வந்து கமெண்ட் பண்றீங்க, நான் உங்க கமெண்ட் வந்து ரிப்ளை பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் வந்து வந்துச்சு. இன் டு பி ஃப்ராங்க் இங்க வந்துட்டு ஏதாவது நோட்டிஃபை இஷ்யூஸா இருக்கும், வேற ஏதாவது இஷ்யூஸா இருக்கும். அண்ட் ஐம் ரிசீவிங் லாட்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ். லைக் இந்த கமெண்ட் இல்லாமல் ப்ரீவியஸ் கமெண்ட்ஸ் கூட ரிசீவிங். ஸோ அது வந்து உங்களுக்கே தெரியும், லைக் எல்லா டைம்லையும் வந்து பண்ண முடியாது, ஒரே நேரத்தில் வந்து எல்லாருக்கும் பண்ண முடியாது. ஸோ நான் பார்க்குற நேரங்களில் வந்துட்டு பண்ணிடுவேன். நான் ஒரு சில கமெண்ட்ஸ்க்குலாம் 2 seconds 3 secondsலாம் நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ தட்ஸ் நாட் அ மேட்டர். அண்ட் வந்துட்டு நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்ளை பண்ண மாட்டாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ஐ ஒர்க் லைக் 4 years அந்த மாதிரி நான் இருக்கேன். ஸோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணாமலாம் இருக்க மாட்டேன். அண்ட் திஸ் இஸ் நாட் நியூ டு மீ. ஸோ தட்ஸ் நாட் அன் இஷ்யூ. நம்ம வந்துட்டு ஒன்று பண்ணலாம், இந்த வீடியோ வந்து வில் யூஸ் அஸ் அ கமெண்ட் செக்ஷன். இஃப் யூ கைஸ் லைக் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இல்லை எனக்கு வந்து இது உங்கள்கிட்ட பேசணும், இல்லை இதை வந்து நீங்கள் வீடியோ பண்ணுங்க, இல்லை ஒரு
கொஷின்ஸ் கேட்கணும் அப்படின்னா யூ கேன் ஆஸ்க் இந்த கமெண்ட் செக்ஷன். நம்ம வந்து தனியாக அதை ஒரு வீடியோவே பண்ணி நம்ம வந்து வில் புட், ஓகேவா? நீங்கள் வந்து அதனாலலாம் ஒன்றும் இது பண்ண தேவையில்ல, வரி பண்ணி தேவையில்ல. வில் புட் அஸ் அ வீடியோ. நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, நான் வீடியோ பண்ணியே ஆறேன், எனக்கு தெரியாது நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, நான் வீடியோ பண்ணுறேன். ஓகே, அண்ட் கீப் வாட்சிங் மோர் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் டாடா பாய். ஹாவ் அ நைஸ் டே guys.